வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரோகிணி இத்தனை நாள் டூப்பு விட்டுட்டு இருந்தா, எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மாமியார் ஒரே பிடிச்சாங்க. உங்கள் அப்பா வந்தாலே உண்டுடி, இல்லைன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு, நம்ம மாமியார் என்ன சொன்னாங்க அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் ரோகிணி எப்படி மாட்டினான்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம மனோஜ் சும்மா தான் இருக்கான் அப்படின்றது வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான். போனது மட்டும் இல்லாமல் நீ நல்ல வேலைக்கு போனாதான்டா, இல்லைன்னா நான் உன் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரே போட்டா கையில் காலை விழுந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ வேலை தேடிட்டு இருக்கான். வேலையாக எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தான், ஆனால் எங்கேயும் கிடைக்கல. இவன் முன்னாடியே வந்து ஒரு இடத்துல ஷோரூமில் வேலை பார்த்துட்டு இருந்தால அந்த ஓனர் அம்மா கிட்ட போய் வேலை கேட்டான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் ஒரு பொம்பளையாக இருக்கிறதுனால நீ இங்கே வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டல, இப்போ மட்டும் எந்த மூஞ்சம் எடுத்துட்டு நீ வந்த வேலையை கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு எந்த வேலையும் இல்லை மேடம்ன்றது கெஞ்சிறான். உன் பொண்டாட்டி எனக்கு வந்து பார்லர் சர்வீஸ் பண்ணுறா அப்படின்றதுனால தான் உன்னை இன்னும் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன், இல்லைனா அது கூட கிடையாது உனக்கு, வெளியில் போடா அப்படின்ற மாதிரி அடித்து துரத்திட்டாங்க. ரோகிணி உடனே ஃபோன் பண்ணுறா, என்னங்க வேலை கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லைம்மா நான் தேடிட்டு இருக்கேன், என்னோட கிளைண்ட் இருப்பாங்களே அவங்க கூட உனக்கு வேலை தரலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லைம்மா எனக்கு கிடைக்கல, நான் தேடிட்டு இருக்கேன். ஓகே எனக்கு நீங்கள் தேடிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டாங்க. அப்போது ஸ்ருதி உள்ளே வராங்க. ஸ்ருதி உள்ளே வந்து சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க பண்ணுறது, இந்த முத்து இப்படியெல்லாம் பேசிட்டாங்க என்ன அப்படின்றாங்க. ஏங்க உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனைனா அது நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கணுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் சபைக்கு எடுத்துகிட்டு வந்தால் இப்படி தான் முத்து இல்லை யார் வேணால் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் பார்லர் வச்சுருக்கீங்களா, பேசாமல் அந்த பார்லர்லேயே ஒரு நல்ல ஜாப் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலாம்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. உடனே ரோகிணிக்கு பதறிடுச்சு. எங்கே நான் வச்சுருக்கிறதே பார்லர் இல்லை, இதில் நான் எங்கே இவனை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சரி பார்லர் இல்லைன்னா விடுங்க, உங்கள் அப்பா தான் பெரிய பணக்காரர் இல்லை, அட்லீஸ்ட் உங்கள் அப்பா கிட்ட சொல்லியாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்லரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு அப்பாவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போவே நம்ம மாமியார் விஜயா உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து ஸ்ருதி கரெக்டாக சொன்னாமா, அவன் தான் 2 வாரம் வேலை பார்த்தான்ல, அவனுக்கு தெரியாத வேலையா, உங்கள் அப்பா ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சா அவன் வேலை செய்ய மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்னடா பண்ணுறது, இது எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி. இல்லை எங்கள் அப்பா கிட்ட நான் எதுவும் கேட்க முடியாது, அப்படியே கேட்டு செஞ்சாலும் இவருக்கு பொறுப்புன்னு வரணும்ல, இவர் முதல்ல வேலையை தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அங்கத்து ஓடிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வாசல் நின்றுட்டு நம்ம ஹஸ்பண்ட் வருவார், நல்ல வேலையோடு வருவார், நல்ல செய்தியோடு வருவாருன்னு அவளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தா. அப்போ ஸ்ருதியும் ரவியும் தான் உள்ளே வந்தாங்க. ஸ்ருதி வந்து உடனே என்னங்க இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லைங்க ஒரு வெளியில் வருவாரா அப்படின்றதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேங்க அப்படின்றாங்க. ஏங்க இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாபை தேடிட்டு வர போறாரு, நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் கரெக்டு தான் ஸ்ருதி, ஆனால் இந்த வீட்டோட நிலைமை அப்படி இருக்குதா, எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா, இந்த முத்து வேற ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இது உடனே மீனா கேட்டுட்டாங்க. மீனா கேட்டு அங்கேருந்து கோமா வந்து, எப்படி நீங்கள் என் ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசலாம், அவர் இருக்கும்போது பேசுறதுக்கு உங்களுக்குலாம் தைரியம் இருக்குதா, அவர் இருக்கும்போது பேசுங்க, உங்கள் மூக்கெல்லாம் உடச்சிருவாரு அப்படின்றாங்க. உடனே விஜயா மாமியார் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, திடீர்னு குதிச்சு குடுகுடுன்னு ஓடி வந்து, எவடி அவ இந்த சத்தமாக பேசுறது, அவ்வளோதான் உன்னை, நீ என்ன இவ்வளோ சத்தமாக பேசுகிற, உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்றாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, இவங்க என்னன்னா முத்துவை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க, அவர் இல்லாத போது எதுக்கு பேசுறீங்க, அவர் இருக்கும்போது பேச வேண்டியதானே அப்படின்றாங்க. ஆமாம் உன் புருஷன் பெரிய ஜனாதிபதி, அவன் டிரைவராக தானடி இருக்கான், என் பிள்ளை எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கான், அவனுக்கெல்லாம் தெரியாததான் உன் புருஷனுக்கு தெரிய போதா அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. மீனாக்கு கோவம் வருது. ஆமாம் இவனும் என் புருஷனும் ஒரே மாதிரி தான், இவன் இப்போ டிரைவராக இருக்கான், அப்போ அவர் கவர்மெண்ட்டில் டிரைவராக இருந்தார் என்னும் போதே முத்துவும் அண்ணாமலையும் வந்துட்டாங்க. வந்த உடனே பாருங்கப்பா எப்படியெல்லாம் அம்மா பேசுகிறாங்க பாருங்க, உங்களை அப்பா வேலை செஞ்சு தானே, டிரைவராக வேலை செஞ்சு தானே உங்களுக்கு இவ்வளோ தரம் பண்ணாரு, இந்த வீடை கட்டினாரு, தோ உங்கள் புள்ள வேலை இல்லாமல் திரியிறானே அவனை அவ்வளோ தரம் படிக்க வச்சாரு, இந்த ரவியை சமைக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவருக்கு சமையலுக்கு காசு கொடுத்தது இவர் தானே, எல்லாம் இவர் பண்ணதுக்கு இப்போ நீங்கள் டிரைவர்னு இவரை சொல்லுவீங்களா அப்படின்றாங்க. டிரைவர்னு சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர்லாம் பணக்காரங்களாக ஆயிருக்காங்க, எல்லாம் வந்து சின்ன தொழிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ தான் ஸ்ருதிக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன்றா, யாரான்னு பார்த்தா ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க தான் கோடீஸ்வரங்களாச்சே. உடனே விஜயா மூஞ்சில் ஒரு பெரிய சந்தோஷம். ஆஹா பணக்கார சம்பந்தி ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் பொங்கல் சீர் வைக்க வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அப்போது ஸ்ருதியோட அப்பாவும் கூட இருக்காரு. கூட இருந்து, ஏமா இந்த குடும்பத்துக்கிட்ட நீ ஏமா போகிற, எனக்கு எரிச்சலாக வருதம்மா, இவன் ஓடி போனதே எனக்கு காண்டாவது, இந்த அண்ணாமலைக்கு போய் நீ சீரெல்லாம் கொடுக்க போறியா அப்படின்றாங்க. ஏங்க அவங்களே பணம்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க, இப்போ மட்டும் பணத்தை போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம
எப்படியாச்சும் ரவியும் ஸ்ருதியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம், இதுதான் என்னோட ஐடியா, இது எப்படியாச்சும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டுறாங்கன்றது நமக்கு யாருக்கும் தெரியல. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனவொடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பதான் மனோஜ் பாவமா உள்ள வந்தான். என்னதான் திருட்டுத்தனம் பண்ணாலும் நமக்கே பாவமா இருக்கு மனோஜை பார்த்தா. மனோஜ் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்டையும் ரோகிணி கிட்டையும் பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா உடனே பரவாயில்லடா பொறுமையே நீ வேலை தேடு அப்படின்ற மாதிரின்றாங்க. அப்போ முத்து கரெக்டா உள்ள வந்துட்டான். ரோகிணிக்கு வயித்தெல்லாம் கலக்கிடுச்சு. ஐயோ சும்மாவே உன் போட்டு கிண்டுவானே, இப்போ சும்மாவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. உடனே மீனாவை கூப்பிட்டு, மீனா இங்க வா, நான் உனக்கு அல்வா தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு அல்வாவை எடுத்து ஊட்டி விட்டு, என் பொண்டாட்டி எவ்வளோ வேலை செய்கிறா, பொண்டாட்டிக்கு சந்தோஷமா தான் அல்வா கொடுக்கணும், இவனை மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லி அல்வா கொடுக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் சொல்லாமல், வேலை முக்கியம் கிடையாது, யார் என்ன வேணால் வேலை செய்யலாம், ஆனால் நம்ம குடும்பத்தையும் நம்ம பொண்டாட்டியும் சந்தோஷமாக வச்சுக்கிறோமான்றது தான் முக்கியம், அதை முதல்ல பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பாத குறைய சொல்லிட்டு போயிட்டான். ரோகிணிக்கு படப்படன்னு கோவம் வந்துருச்சு மனோஜ் சொன்ன உடனே. பாருங்க ஆண்டி, இந்த மாதிரி ஒரு தப்பாக சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய், அவன் தான் அப்படின்னு தெரியும்ல, விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அண்ணாமலை உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து கூவிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம மாமியார் தான். இந்த மாதிரி நேற்று நைட்டு பண்ணிட்டாங்க, அவன் மனோஜுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்றாங்க. ஆமாம், மனோஜுக்கு வந்தால் கஷ்டம், முத்துக்கு வந்தால் ரொம்ப ஜாலியாக, அந்த மாதிரி தான் கோவம் வருது நமக்கு வேற. அப்போ பார்த்து மேலதாளத்தோட ஒரு சத்தம். என்னடா மேலதாளத்தோட சத்தம் வருதுன்னு பார்த்தா ஸ்ருதியோட அம்மா பொங்கல் சீர் எடுத்துகிட்டு வராங்க. 11 தட்டோட நான் சீர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஓஹோ அப்படியா, நான் 21 தட்டு எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் உங்கள் வீடு பத்தாதே அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க. உடனே முத்து சும்மா இருப்பானா? ஆமா, நீங்க 21 தட்டு எடுத்துட்டு வரேன்றதுக்காக வீட பெருசாவா கட்ட முடியும்ன்றது பல்பு கொடுத்து உட்கார வச்சுட்டாரு. இந்தாமா உனக்கு தாமா எல்லா சீரும் அப்படின்ற மாதிரி பொங்கல் சீரை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அண்ணாமலைக்கு நீங்க இதெல்லாம் கொடுக்கறது சரிதாங்க, ஆனா அவங்க அப்பா வரவே மாட்டாரு, ஏன் ஸ்ருதி அப்பாவை நீங்க கூட்டிட்டு வர மாட்டீங்க, இது எங்களுக்கு மரியாதை கிடையாது, அவர் வரது தாங்க எங்களுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே வயிற அட்டிக்கையை வேற எடுத்து கொடுத்துட்டாங்க. விஜயாவுக்கு வாய் பொழந்துருச்சு. என்னடா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு. உடனே வயிற அட்டிக்கையில பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து யார் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா வந்தாங்க. மீனா அம்மா வந்ததும், இந்தாங்க சம்மந்தி, நான் பொங்கல் சீரை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு சீரா, ஒரு தட்டுல ஏதோ கூர்ல எங்கேயோ குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி பழத்தை எடுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் பொங்கல் சீரா அப்படின்ற மாதிரி மீனா அம்மாவை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. உடனே முத்துக்கு கோவம் வந்துருச்சு. இதெல்லாம் இல்லாம வேற என்ன கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு அவரு. ஆமா ஆமா, இதெல்லாம் ஒரு சீர், வண்டியா நீங்க வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதை ஆள் வச்சு வேற எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. சரி என்ன பண்றது, அண்ணாமலை உடனே திட்டி முதல்ல அந்த சீரை வாங்கு அப்படின்றாங்க. ஸ்ருதி அம்மாக்கு இவங்க பக்கத்துல வந்து உட்காந்த உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே ஸ்ருதி அம்மா நான் இங்க இருந்து கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில போயிட்டாங்க. வெளியில போன உடனே பணக்கார சம்பந்தி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. விஜயா கோவம் வந்து இப்ப சந்தோஷமா அவங்களுக்கு வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம திட்டினாங்க. உடனே நமக்கு மட்டும் கோவம் வராம இருக்கும், என்னடா இந்த பொம்பளை இப்படி திட்டுதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கூட. உடனே மனோஜ் சும்மா இல்லாமல் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, ஆமாம் அவங்க பணக்காரங்க, அவங்க எவ்வளோ சீர் கொடுத்துட்டு வராங்க, இவங்க என்ன ஒரு தட்டில் கொண்டுட்டு வராங்க, இவங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே முத்து சும்மா இருப்பானா, அவங்களாச்சும் ஒரு தட்டில் கொண்டுட்டு வந்தாங்க, உனக்கு ஒரு கிண்ணம் கூட வரல, மலேசியாவிலேருந்து இன்னும் உங்கள் அப்பா வரலையா அப்படின்ற மாதிரி குத்தி காமிச்சாங்க. உடனே ரோகிணி அங்கேருந்து கிளம்பி ஓடிட்டாங்க. இல்லாத அப்பா எங்கேருந்து சீர் கொண்டுட்டு வருவார். உடனே அவங்க விஜயா மாமியார் மேலே போயிட்டாங்க. ஏமா நீ கோச்சிக்கிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லத்த இவர் இன்னும் குத்தி காமிச்சிட்டே இருக்காரு, அப்படி தாமா காமிப்பாங்க, அட்லீஸ்ட் உங்க அப்பாவை நீங்க வரவாச்சு சொல்லலாம்ல, நீ ஏன் உங்க அப்பாவை வர சொல்ல மாட்டேற, சீர் சாணத்திலாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கன்றதெல்லாம் மகாராணி மாதிரி தானே இருக்க, உங்க அப்பா இங்க வந்துட்டு போனா உனக்கும் நல்லது தானம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. என்ன சொன்னாலும் எங்க இருந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுது, எங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு, எங்க அம்மாக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, நான் எப்படிமா உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க. அதான் உங்க மாமா இருக்கிறாருல, உங்க மாமாவை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டாங்க. என்ன பேசுறதுன்னே ரோகிணிக்கு தெரியல, தொடரும்னு போட்டுட்டான். ஆனா ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. மாமாவும் இல்லை, நம்ம அப்பாவும் இல்லை, நம்ம பிச்சைக்காரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆல்ரெடி ஒரு பையன் வேற இருக்கான்னு தெரிஞ்சா விஜயா பிடிச்சி நாரா கிழிச்சிருவா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவ மாட்டாளா? ஒரு வேளை மாட்டினானா இவ கதி என்ன விஜயா கிட்ட அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த சீரியல்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.